இன்றைக்கி தை 1 காலையிலே கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பொங்க பானை ரெடி பண்ணிக்கிட்டேன். அதில் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்துலாம் வச்சுக்கிட்டு அடுப்பை ரெடி பண்ணி பானையில் பசும்பால் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே அரிசி கலந்த தண்ணியை ஊற்றி பானையை மூடி போட்டு அடுப்பை எரி விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பானை பொங்கி வந்துச்சு. 2 பானையும் சேமாக தான் பொங்கி வந்துச்சு. வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் 2 பானையும் சேமாக பொங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிளஞ்சி வச்சுருக்கேன் அரிசியை வெண்பொங்கலையும் சக்கரை பொங்கலையும் போட்டு கிண்டி விட்டு எரி விட்டுட்டு இருந்தேன். நல்லா சாதம் குழஞ்சி வந்துக்கிட்டு இருந்துச்சு வெண்பொங்கல். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலில் வெல்லம் நெய் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அது கூடயே ஏலக்காயம் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கணும்னா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி. அது கூடயே பொங்கலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் ஒத்தப்படையில் நான் 15 வகையான காய்கறி எடுத்து காய்கறி கூட்டு ரெடி. அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு 5 இலையை போட்டு அது இலையில வெண்பொங்கல் செய்து வச்சுருக்க கறி வெல்லம் வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சு சூரிய பகவானுக்கு சிறப்பாக படையில் போட்டாச்சு. எல்லோரும் ஹாப்பி பொங்கல். மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.